நமக்கு ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் வழிபடுவதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் குழுமியிருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையாலும் கிருபையாலும் நாம் எல்லாம் அல்லாஹ்வை மட்டுமே கடவுளாக அடையாளம் கண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றார். அந்த வகையில் நாம மிகவும் பாக்கியவான்களாக இருந்து வருகின்றோம். மாஷா அல்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு உறுதியான அறிவை, புரிந்து கொள்ளுதலை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் அதற்கு நமக்கு அருளும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதில் நாம தொடர்ச்சியா சின்ன சின்ன சூறாக்கள் இருந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் சூரா அந்த வரிசையில 82 நொறுங்குதல், அல் இன்ஃபிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூறாவை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம 82 பார்த்துட்டு இருந்தோம். அதில் சில வசனம் பார்த்து நிற்கிது. நம்ம ஜும்மாலையும் அதை பேசுறதுனால கன்ஃபியூஷன் ஆகுது. அந்த அடிப்படையில் புதன்கிழமைக்கு வேறொரு சப்ஜெக்டும், வெள்ளிக்கிழமைக்கு இன்னொரு சப்ஜெக்ட்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த சூறாவை நான் தொடங்குறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 82 நொறுங்குதல். அல்லாஹ் ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒவ்வொரு தலைப்பு வச்சிருக்கிறார். அந்த வார்த்தைகள் நிலையில் வச்சாலே நமக்கு அந்த சூறானுடைய விஷயங்களை நம்ம ஓரளவுக்கு கிரகிக்க முடியும், நிலையில் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இங்க நொறுங்குதல் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 81ல் சுருட்டுதல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கு அடுத்து நொறுங்குதல், அப்புறம் திணறடித்தல், இப்படின்னு சில வாசகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் மறுமையை குறித்து நினைவு கூறக்கூடிய வசனங்கள்லாம் இருக்குதுங்கிறது நாம் அறிகிறோம். நொறுங்குதல் நல்லா எதை சொல்றாரு அப்படின்னா, வானத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவார். இந்த சூரனுடைய முதல் வசனத்துல வரும், அது வானமானது நொறுக்கப்படும் பொழுது அப்படின்னு தொடங்கும். அதை பார்ப்போம் நம்ம இன்ஷா அல்லாஹ். நொறுங்குதல் அப்படின்னு நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? நம்மெல்லாம் சாதாரண நொறுங்குதல்னா அப்படி சுக்குநூறா நொறுக்குறதுன்னு வார்த்தைகள்ல பேசுறோம். ஒரு முறுமுறுப்பான ஒரு முறுக்கு இருந்துச்சுன்னா நம்ம உள்ளங்கையில வச்சு ஒரு அமுக்குனா அப்படியே சடார்னு ஒடிஞ்சு நொறுங்கிடும். ஒரு பாட்டிலை ஒரு கல்லு மேல தூக்கி போட்டோம்னா அது சுக்குநூறா தெரிச்சு நொறுங்கிடும். ஏன் ஒரு மாடியில இருந்து, ஒரு 10 மாடி கட்டிடத்துல இருந்து ஒரு பெரிய கண்ணாடி கதவை போடுறோம்னா அதனுடைய எந்த வடிவத்தையும் பார்க்க முடியாது, அவ்வளவு தூள் அது நொறுங்கிடும். அதெல்லாம் நம்ம நொறுங்குதல் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி வானத்தல்ல சொல்றாரு. வானம் எப்படி படைக்கப்பட்டது ஜின் சொல்லும்போது அது அறநாள் படைக்கப்பட்டது, தடவி பார்த்தோம், தொட்டு பார்த்தோம் அவங்க ஜின்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அறநாள் படைக்கப்பட்ட அந்த வானம் கண்ணாடியை நொறுங்கிறது சாதாரண விஷயம்தான், அது ஒரு மேட்ரு இல்லை. நாம முறுக்கு நொறுக்குறோம்னா அரிசி முறுக்கு வந்து கொஞ்சம் கடுகடுப்பா இருக்கும், டால்டா சேர்த்துட்டு என்ன செய்யுது, ஆப்டாயிடும், பொறுன்னு இருக்கும். அப்ப அதுக்கான அதனுடைய விஷயம்லாம் நார்மலான உள்ள விஷயங்கள். அது கண்ணாடியை நொறுக்கிறதோ, முறுக்க நொறுக்கிறதோ, ஒரு வாயில போட்டு வேர்க்கடலைய நொறுக்கிறதோ நார்மல். ஆனா அறநாள் செய்யப்பட்ட வானமானது நொறுக்கப்படும் பொழுது அல்ல அங்க வசனம் சொல்வார். அந்த நொறுக்கப்படுதல் அப்படிங்கிற தலைப்பை அல் இன்ஃபிதார், அல்லாவின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அவர் மிகவும் நம் மீது அருளும் கிருபையும் வைத்திருக்கிறார். அதனால தான் நாம் என்ன செய்யறோம், பேசிட்டு இருக்கிறோம், பேசுறத புரிஞ்சுக்கிறோம், நல்லது கெட்டதை அறியக்கூடிய திறனை, நமக்கு மனங்களை, அறிவை, மூளையை அல்லாஹ் வழங்கியிருக்கிறாரு. இதெல்லாம் அவருடைய அருள் உள்ள ஒண்ணா இருக்கு இல்லையா? பார்க்கும் திறன் இல்லாத ஒருத்தனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், கேட்கும் திறன் இல்லைன்னா அவன் எவ்வளவு பாக்கியமற்றவன ஒருத்தனா இருப்பான். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கவே முடியல ஒருத்தருக்குன்னா அது ரொம்ப கஷ்டமானது இல்லையா? அதெல்லாம் தாண்டி அல்லாஹ் நமக்கு எல்லாம் வழங்கியிருக்கிறார். பார்க்கும் திறன், கேட்கும் திறன், நடக்கக்கூடிய கால்கள், பிடிக்கக்கூடிய கைகள், பேசக்கூடிய வாய், உண்ணக்கூடிய வாய், சிந்திக்கக்கூடிய மனங்கள், அறிவு, எல்லாமே நம்ம அருமையா வடிவமைச்சிருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்டவர் மிக நம் மீது அருளும் கிருபையும் உள்ளவராக இருக்கிறாரு. அதை நம்ம பிஸ்மி சொல்லும் பொழுதுதான் நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க நினைச்சு பார்த்தோம்னா நம்ம தொடர்ச்சி என்ன இருப்போம், அல்லாஹ்வுடைய பாதையில, அல்லாஹ்வுடைய நினைவுல இருப்போம். மரணம் வரைக்கும் நம்மளை அது வெற்றிக்கான வழியா காட்டும். அது அந்த அடிப்படையில் இந்த பிஸ்மியில சூரா தொடங்குது. முதல் வசனம், வானமானது நொறுக்கப்படும் பொழுது. எப்ப நிகழுது இதெல்லாம்? மறுமை.
நிகழ்வுக்கு முன்னால இதெல்லாம் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே நம்ம அதை இருக்கக்கூடியவங்க பார்க்க போறாங்க. நாமளும் இருந்தா அதை நிச்சயமா பார்ப்போம். அதுதான் அல்ல சொல்றாரு, இல்லாதவங்க கற்பனையில பார்க்க முடியும். வானமானது நொறுக்கப்படும் பொழுது கோள்கள் சிதறடிக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். கோள்கள்னா என்ன? பிரம்மாண்டமான இந்த பூமி மாதிரி படைப்பு. நம்ம சொல்றோம்ல 9 கோள்கள் நம்ம கிரகத்துல இருக்குது. ஜூபிட்டரு, புதனு, செவ்வாய், நிறைய கோள்கள் சொல்றோம். சூரியன் ஒரு கோளா இருக்குது, நிலவு ஒரு கோளா இருக்குது. இப்படி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சாதாரணமான சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களே நிறைய இருக்குது. இதெல்லாம் எவ்வளவு கனமான பொருள். நான் வாழக்கூடிய இந்த பூமி எவ்வளவு கஷ்டமா நம்ம அதை தோன்றோம். ஏதோ ஒரு தேவைக்கு தோன்றோம். எவ்வளவு நமக்கு கிரெயின், பெரிய பெரிய இரும்பு தேவைப்படுது அதை தோண்டுவதற்கு, அதை பேர்ப்பதற்கு. அது உள்ள நிறைய பாறைகள் இருக்குது. அப்படி இருந்தா அது இன்னும் கஷ்டமா இருக்கும். வெடி வச்சு தகர்க்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட சாதாரணமான இந்த மாதிரியான வேலைகள் நம்ம செய்யற இந்த பிரம்மாண்டமான இந்த பூமியில இது மாதிரியான ஏகப்பட்ட கோள்கள் இருக்குது நம்ம சூரிய குடும்பத்துல. இதை தாண்டி வெவ்வேறு வான அளவுல நிறைய கேலக்சி, ஒவ்வொன்றும் ஒரு குடும்பமா, ஒவ்வொரு பிரிவா, அது ஒரு முடிவில்லாத படைப்பா, அல்லாவுடைய வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய படைப்புகளா இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். விண்மீன்கள், நட்சத்திரங்கள், வால் நட்சத்திரங்கள் அப்படின்னு ஏராளமான கேலக்சின்னு பார்த்துட்டு அது போயிட்டே இருக்குது. அது நம்முடைய மூளையிலேயே கொள்ளாது. அதை சொல்றதா இருந்தாலும், அதை சிந்திச்சு பார்க்கறதா இருந்தாலும். அப்படிப்பட்ட கோள்கள் எல்லாமே சிதறடிக்கப்படுகிறது. நாம் வாழக்கூடிய இந்த பூமி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கோள்களும். ஏன்னா எல்லாமே நாம நம்பிக்கை கொள்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்குது. அல்லாவுடைய இந்த பிரம்மாண்டமான படைப்பு எதுக்கு படைக்கப்பட்டிருக்குன்னா, கடவுள் இவ்வளவு வல்லமை உள்ளவர், மகத்தானவர், அவரை போல யாரும் செய்ய முடியாது, அவரை போல யாரும் கிடையாது, அவருக்கு நிகராக எதுவும் இல்லை, யாரும் இல்லை அப்படிங்கிறத நாம இங்க வந்து தெரிந்து கொள்ளத்தான் இந்த துகள் பூமிக்கு வந்திருக்கிறோம். அப்ப இங்க வந்து நாம அதை தெரிந்து கொள்வதற்கு அதுக்கான காலமும் நேரமும் எனக்கு நிறைய அல்ல வழங்கியிருக்கிறார். நாம அல்லாவுடைய கிருபையில ஓரளவு பிறகுச்சு நாம் அல்லாவை ஈமான் கொண்டிருக்கிறோம். எல்லா மக்களுக்குமா பொதுவாக அது இருக்குது. நம்மள மாதிரி தான் அவங்களும் பார்வை, திறன் எல்லாமே இருக்குது. ஆனா கடவுளை நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்க அதை பத்தி சதா சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. வானபூமி அல்லாஹ் வீணுக்காக படைக்கவில்லை, ஏன்னா அவர் துதிப்பிற்குரியவராக இருக்கிறாரு. ஒவ்வொரு நேரம் நம்ம துவால சொல்றோம். அதை 3வது அத்தியாயத்தினுடைய ஒரு வசனம் ஆல இம்ரான்ல இல்லையா? அப்படி அந்த மாதிரி பிரம்மாண்டமான கோள்கள் சிதறடிக்கப்படுகின்றனங்கிறார். எப்படி நொறுக்கப்படுதல் அப்படிங்கிற வாசகத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, ஒரு கண்ணாடி கதவு 10க்கு 10 இருந்தாலும் 100 ஸ்கொயர் ஃபீட்டு 10 மாடி கட்டடத்துல இருந்து ரோட்ல போட்டு என்ன செய்யுது? ஏதாவது மிஞ்சுமா? சின்ன சின்ன துகளா நொறுங்கிடும். கண்ணாடியினுடைய டைப்பே அப்படித்தான். ஒவ்வொரு கண்ணாடி ஒரு விதமா இருக்கும். சில கண்ணாடிகள் வந்து அப்படி நொறுங்குற மாதிரி தயார் பண்ணுவாங்க. அதே மாதிரி வாகனங்களை போறோம் பாருங்க, பஸ்ல, கார்ல, அந்த மாதிரி கண்ணாடி அது மாதிரி கண்ணாடி கிடையாது. அதை நொறுக்கணும்னு நினைக்க அது டெஃப்லான் ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுல வந்து பேஸ்டிங் டைப்ல ஒரு இருக்கும். அதை அடிச்சு நொறுக்கினாலும் ஒரு கட்டமைப்பில் இருக்கும். அது நொறுங்காது. அதனுடைய பிளாஸ்டிக் தனிமையிலேயே அடி வளையும் நொறுங்கி அப்படி இருந்துட்டு இருக்கும். அந்த கண்ணாடி வேற. நாம சொல்ல கண்ணாடி வந்து கதவு கண்ணாடிகள். அந்த கண்ணாடியை 10 மாடி கட்டடத்துல 10க்கு 10 100 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள ஒண்ணு மேலே இருந்து ஒரு ரோட்ல போட்டோம்னாலோ, ஒரு பெரும் பாறையில போட்டாலோ, கல்லுல போட்டாலோ அது என்ன செய்யும்? சுக்கு நூறா நொறுங்கிடும். அதனுடைய துகள்களை நம்ம பார்க்கலாம், சின்ன சின்ன துண்டுகள். அப்படி நொறுக்கப்படுது என்னது? வானமானது. அதே போல இங்க என்ன சொல்லால கோள்களை சொல்றார். கடுமையான கோள் வானம் அரணால் செய்யப்பட்டிருக்கு. நமக்கு அதை உணர முடியாது. அதை வார்த்தையில வச்சு நம்மளால உணர முடியும். நாம தொட்டு பார்க்கல அதை. ஆனா அந்த கோள்களை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியை நம்ம பார்க்கிறோம். இந்த மண் எவ்வளவு உறுதியானது, எவ்வளவு ஸ்ட்ராங்கானது, எவ்வளவு பாறைகள் இருக்குது, இங்க எவ்வளவு மலைகள் இருக்குது, அதை உடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். அவ்வளவு பிரம்மாண்டமான இந்த பூமியை மாதிரி எல்லா கோள்களும், பல கோள்கள் என்ன செய்து சிதறடிக்கப்படுகின்றன அப்படிங்கிற. அப்படின்னா என்ன? அது வெடிக்கை செய்யப்படுது, சிதறடிக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அல்லாவுடைய அந்த கால நேரம் வந்துருச்சு. நமக்கான சோதனை காலம் முடிஞ்சிருச்சு. நாம ஈமான் கொள்வதற்கான நேரமும் காலமும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கெல்லாம் இப்ப வேலை இல்லை. வேலை இருக்கிற வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. இந்த பூமி நமக்கு சீரா போயிட்டு இருக்குதுன்னா என்ன காரணம்? அதுக்கான நேரம் காலம் இருக்குது, அவகாசம் இருக்குது. அதான் கேட்டான்ல, அவகாசம் வழங்கும்படி அதை வழங்கியிருக்கிறாரு. அந்த அவகாசம் வரைக்கும் அதனால இப்ப நம்ம சீரா இருந்துருக்கிறோம். இந்த அவகாசம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லா கோள்களும் என்ன செய்யப்படும்? சிதறடிக்கப்படுங்கிறார். எந்த அளவுக்குன்னா நொறுக்கப்படுகிற வார்த்தைக்கு ஈக்குவலா அதை சிதறடிக்கப்படும்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படிங்கிறத சொல்றாரு. எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பு சிதறடிக்கப்படுகிறதுனா அது எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவரால செய்யப்படுங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட மகத்தானவர் நம்முடைய இரட்சகர், பிரம்மாண்டமானவர், நம்மை படைத்தவர்.
நம்முடைய வாழ்வுக்காக, மறுமை வாழ்வுக்காக, நம்மை மீட்டுக் கொள்வதற்காக இத்தனை மேல படைச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நீங்க பாக்குற மாதிரி இப்படி இருந்துட்டு இருக்காது. ஒரு நேரத்துல, ஒரு காலத்துல, காலத்தவணை முடியும் பொழுது அப்படி செய்யப்படும், நொறுக்கப்படும், சிதறடிக்கப்படும் சொல்றாரு. அடுத்து 3வது வசனத்துல பெருங்கடல்கள் வெடிக்க வைக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். ஏற்கனவே போன வாரம் ஒரு வசனம் பார்த்தோம் 81 தான். அதை பெருங்கடலை பத்தி எல்லாம் சொல்லுவாரு. அது எப்படி இருக்குன்னா, பெருங்கடல்கள் தீப்பற்றி எரிய செய்யப்படுகின்றன அப்படிம்பார். பெருங்கடல்கள் தீப்பற்றி தண்ணி எப்படி எரிய வைக்க முடியும்? நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா நீங்க வலைதளத்தில் நிறைய பாக்குறோம். அப்ப அந்த பெரும் கடல்கள் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய முக்கால்வாசி தண்ணி தான் இருக்குது, கால்வாசி தான் நிலைமை இருக்குது. அதுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒட்டுமொத்த கடலும் பற்றி எரிய செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம போன இதுல பார்த்தோம். இங்க என்ன சொல்ல, அதே வாசகத்தை பெருங்கடல்கள் வெடிக்க வைக்கப்படுகின்றன அப்படிங்கிற. கடலை வெடிக்க வைக்கப்பட என்ன, கடலுக்குள்ள நிலம் இருக்குது இல்ல, 2 விதமா கொள்ளலாமா. வெடிப்புட என்ன, வெடிப்புனா அந்த பூமி வெடிச்சிச்சுன்னா என்ன ஏற்படும், சுனாமி ஏற்படுது இல்ல. பூமி சீரா இருக்கும்போது தண்ணி அங்க இருக்குங்க. நம்ம ஒரு கேன்ல தண்ணி வச்சிருக்கிறோம், அது உடஞ்சா என்ன ஆகும், தண்ணி எல்லா பக்கமும் சதறி வெளியே வருமா இல்லையா? அது மாதிரி பூமியில நாம வாழக்கூடிய வெறும் நிலத்துல இந்த பூமி அதிர்ச்சி பூகம்பம் வந்துச்சுன்னா இங்க பாதிப்பு ஏற்படும். கட்டிடம் உடையும், மனிதர்கள் புதைஞ்சு போவாங்க. இது மாதிரி நிகழ்வு நடக்கும். நம்ம அறிஞ்சிருக்கிறோம், பல அங்கங்க நடந்துட்டு தான் இருக்குது. அல்ல அந்த எச்சரிக்கை நம்மள காண செய்யறாரு. நமக்கு அருகில இல்லை, அவ்வளவுதான், தூரம் தொழில் நடக்குது, நாம அதை வலைதளமும் பார்க்கிறோம். இது நிலத்தில் நடக்கக்கூடிய வெடிப்புகள். இந்த வெடிப்பை தான் அல்ல நினைச்சு கடல்ல சொல்றாரு, கடல்கள் வெடிக்க வைக்கப்படுகின்றனங்கிறார். பெருங்கடல்கள் வெடிக்க வைக்கப்படுகின்றன அப்படின்னா கடல் அந்த நிலங்கள் எல்லாம் வெடிக்க வைக்கப்படுது. அப்படி வெடிக்க வைக்கப்படும் போதுதான் என்ன செய்தாங்க, அது பூமி பிளந்து அப்படியே திரும்பும் பொழுது தண்ணீருடைய ஷேப் என்ன செய்யும், அங்க கொள்ளளவு காணாம வெளியே வரும். அதான் கடற்கரையிலிருந்து தாண்டி எங்க வருது, கடற்கரை ஓரமா உள்ள எல்லா இடத்தையும் அழிச்சிட்டு போகுது. சென்னையை பொறுத்த வரைக்கும் கடற்கரை தான் நம்ம வாழ்றோம். இது மாதிரியான ஒரு வெடிப்பு நீழ்ந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமே மூழ்கி போயிடும். அதை நமக்கு அல்ல 2001 சுனாமி மூலமா நம்ம காட்டியிருக்கிற, நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு வாழ்க்கையில ஒரு அனுபவிப்பு பார்த்திருப்போம். இந்த நம்ம வாழ்ந்த சமகாலத்தை பொறுத்த வரைக்கும் 2001 பார்த்தோம் அந்த சுனாமி எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்திச்சு உலகம் முழுக்க அப்படின்னு சொல்லி. சென்னையிலையும் அது நடந்துச்சு. அது பட்டினப்பாக்கம்ங்கிற மாதிரி இடத்துல அரசுக்கு நிதி ஒதுக்கி வீடுகள்லாம் தனியா கட்டி கொடுத்தாங்க. அது பெரிய பாதிப்பு இல்லை நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த தாய்லாந்துல மற்ற பேங்காங்கு மற்ற நாடுகள்லாம் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அது எப்படி நிகழ்ந்துச்சுன்னா கடலுக்குள்ள வெடிப்பு. அந்த வெடிப்பு நிகழும் பொழுது அப்படியே மேலோங்கி வரும்பொழுது இந்த தண்ணியினுடைய விஷயம் என்ன வரும், வெளியே வந்துட்டு திரும்ப உள்ள போவோம். வெடிப்புல பள்ளம் இருக்குது, உடனே உள்வாங்காதுல்ல. எந்த அளவுக்கு வெடிக்குதோ அந்த அளவுக்கு தண்ணி வெளியாகும். வெளியா கடற்கரை தாண்டி வீடுகளை நாடுகளை அழிக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், திரும்ப தண்ணி எல்லாம் கடலுக்கு போய் சேர்ந்து அந்த பள்ளத்தை நிரப்பும். அப்ப இந்த மாதிரி வெடிப்பா நம்ம ஒண்ணு புரிஞ்சு கொள்ளலாம். பெருங்கடல் வெடிக்க வைக்கப்படுகின்றன, அப்ப இங்க அழிவு ஏற்படும். மக்கள் வாழக்கூடிய இந்த குடியிருப்புகள் என்ன ஏற்படும், அழிவு ஏற்படும். நமக்கெல்லாம் தண்ணி அப்படின்னா நம்ம சாதாரணமா பார்க்கிறோம். ஒரு விரும்பி போறோம், ஒரு நீச்சல் குளமா இருந்தா அது ஒரு கட்டுக்கோப்புல இருக்கும். இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இவ்வளவு இடத்துல குளவுல இருக்கும், அது நம்ம ஜாலியா குளிப்போம் அதுல. இதே ஒரு நீர்நிலைகள் உள்ள ஒரு ஆறா இருந்துச்சுன்னா அங்கேயும் நாம என்ன செய்யறோம், நீராடுவோம். அதே சமயத்துல ஆறுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடனா நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த வெள்ளத்துல நதி வேகமான முறையில் வரும். அந்த ஸ்பீடை நம்மளால எதிர்கொள்ள முடியாது. நம்முடைய சக்திக்கு ஏற்றவாறு தான் எதிர்கொள்ள முடியும். எதிர்நீச்சல் போடுவோம். ரொம்ப எந்த அளவுக்கு நம்ம தரையில நடக்கிறோமோ ஓடுறோமோ நமக்கு இழப்பு வருது இல்ல, இதயங்கள்லாம் லப்டப்னு ஹார்ட் வேகமா அடிக்குது. ஏன், நம்முடைய செயல்பாடு அதீதமா இருக்குது. அது மாதிரி அந்த எதிர்நீச்சல் போடும்போது வேகமா நம்ம செயல்பட்டோம்னா அங்க நம்முடைய இதயங்கள் படப்படன்னு செஞ்சுட்டு இருக்கும். இதெல்லாம் அதனுடைய எதிர்ப்பு வேகத்தை பொறுத்து நடக்கும். அப்ப அந்த ஆற்றுல நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா, ஒரு வெள்ளம் வரக்கூடிய நேரத்துல வேகமாக தண்ணி வரக்கூடிய நேரத்துல அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், அங்க பயன்படுத்த பயப்படவும் போக மாட்டோம். ஆனா இங்க என்ன நடக்குது, நாம நினைச்சாலும் நினைக்காட்டாலும் நிர்பந்திக்கப்படுறோம். கடல் வெடிப்பு ஏற்பட்டுன்னு சொன்னா அந்த தண்ணி என்ன செய்யும், நம்ம நகரத்துக்குள்ள பூந்துரும். எந்த கட்டிடத்தையும் பார்க்க முடியாது, எல்லாம் மூழ்கி இருக்கும். நாமளும் அதுல ஒருத்தரா இருப்போம். நமக்கு திறக்கக்கூடிய சக்தி இருக்குது, அந்த ஆப்ஷன் இருந்தா தான் நம்ம நிம்மதி அங்க படுக்க முடியும். திறக்கிற ஆப்ஷன் இல்ல, அவன் கூட்டிட்டு போயிட்டான் நாளைக்கு தான் வருவான் அப்படின்னா அது எவ்வளவு சிரமம் தெரியுமா. இங்க தண்ணி இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஃப்ரீடமா இருக்கும், காத்து இருக்குது, உசுவாசிக்க முடியும். ஆனா நம்முடைய மனம் என்ன செய்யும், கஷ்டப்படுறோம். ரொம்ப அதான் ஆன்மாவுடைய அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க முடியும். கனவுகளை பாக்குறோம்ல கஷ்டங்களை, நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறோம், கனவு பாக்குறோம், நம்மளை யாரோ துரத்திட்டு வரா, நம்ம கீழே விழுந்து ஓடுவோம். அவன் உழாம ஓடி வருவான், கிட்டக்க இருப்பான், நெருக்கி பிடிப்பான், தொட வருவான், ஆனா தொட மாட்டான். இந்த அச்சம் எப்படி நம்ம ஆட்கொள்ளுது. அப்ப முடிப்பு வந்தா நமக்கு என்ன செய்யுது, வேத்து விருத்து இருக்கும். கனவா அப்படின்னு நம்ம ஒரு கஷ்டமா அதை நினைச்சு பார்ப்போம். அந்த இடத்துல எப்போ அந்த கனவுலைய அந்த நிகழ்வுகள்
அதே மாதிரி இங்க வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளோட மைண்ட் வந்து பிளாக் ஆயிடும். ஆக்சுவலா ஒரு இடம் நான் இருக்கிறேன் 10க்கு 15 150 ஸ்கொயர் ஃபீட்டு, நல்லா கூலாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. சட்டை போட்டு வெளியே ஒருத்தனா பூட்டிட்டு போயிட்டா நிலைமை என்ன செய்ய முடியும்? யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளோட சாதனங்கள் இல்லை. அது எவ்வளவு கடினமான ஒண்ணு தெரியுமா? அது ஒரு எலி பொறிக்குள்ள மாட்டிக்கிடுது இல்லைங்க. மாட்டுக்கும் போது அது வந்து எப்படி அதை பத்தி ஆய்வு படிக்கிறோம் இல்லையா, சொல்லுறான்ல, அது தப்பிக்கிறதுக்கு அதை மரக்கட்டையை சுரண்டி எடுத்தாலே அது வெளியே வந்துடலாம். ஆனா தப்பித்தலுக்கு வழி இல்லைங்கிற அடிப்படையிலேயே அது மைண்ட் பிளாக் ஆகி என்ன செய்ய முடியும்? ஒரு 4 மணிக்கு கிடக்கும், 2 நாள் கிடக்கும், நம்ம போய் அந்த கூண்டை தூக்குற வரைக்கும் கிடக்கும். அது நினைச்சிச்சுன்னா 10 நிமிஷத்துல அந்த சாதாரண கட்டை, ஒன்றும் பெரிய இந்த கட்டை கிடையாது. அது பேக்கிங்ல வரக்கூடிய கப்பல் வரக்கூடிய சாதா கட்டை அதுதான் செஞ்சிருப்பான். அதுக்கு நம்ம வீட்டோட ஸ்ட்ராங்கான கதவி என்ன செஞ்சிருது? எரிகள் வந்து ஓட்டை போட்டு எஸ்கேப் ஆயிடுது, இல்லை உள்ள வந்துடுது பழைய கதவை. அந்த தூள் கதவு என்ன ஒண்ணுமே கிடையாது. அது நினைச்சிச்சுன்னா ராத்திரி மாட்டுக்குச்சுன்னா அப்பவே அதை சுரண்டி எடுத்து வெளியே தப்பிச்சு போயிடலாம். ஏன் அதை சுரண்ட மாட்டுக்கு? தப்பித்தல் கூடிய வழி அதுக்கு தெரியாது. ஏன்னா அது மைண்டு பிளாக் ஆயிடும். நம்ம மாட்டிக்கிட்டோமோ அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி வேற சிந்தனை எதுவுமே வராது நம்மளுக்கு. அது மாதிரிதான் இந்த அறையிலேயே நம்மளுடைய நிலைமை. ஒரு தனி அறையில் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா, நம்மளை பூட்டிட்டு போயிட்டாங்கன்னா, அவன் வந்தாதான் வரலாம் அவ்வளவுதாங்கிற மனசுல நம்ம அதே ஆட்கொள்ளி நம்ம கொண்டுறோம். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு வெற்றிடத்துல இந்த நிலைமைன்னா, தண்ணியில மூழ்குனா என்ன நிலைமை? ஒரு சுனாமி, கடல் வெடிப்பு நடந்து நாம மூழ்கடிக்க இப்போ வீட்டுல பூட்டி வச்சிருக்கோம், தண்ணி ஃபுல்லாயிடுச்சு, எங்கேயுமே இருள், வழி தெரியல, எது கதவு எது நிலம் எது சோறு எது தர ஒன்றும் தெரியல. இப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் உருவாக்கின்னு சொல்றாரு. அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்து நம்முடைய ஈமான்ல உறுதியா இருப்பதுக்குத்தான் இந்த வார்த்தைகள் சொல்றாரு. வானமானது நொறுக்கப்படும், கோள்கள் சிதறடிக்கப்படும், பெரும் கடல்கள் வெடிக்க வைக்கப்படும். வெடிக்க வைத்தல்ங்கிறது அது ஒரு வகை. இன்னொரு வெடித்தல் என்னது? நல்லா சொன்னார், தீப்பற்றுறதை பத்தி சொன்னார். தீப்பற்றி எரிய செய்யப்படுகின்றன அப்படிங்கிறார். அப்ப தீப்பற்றி எரிவு வெடிக்கும் தெரியுமா? அதாவது எரியக்கூடாத இடத்துல எரிஞ்சா என்ன செய்யாது? தண்ணி தீ பிடிக்காத இடம், அங்க பொடியா பட்டு 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 சத்தம் வருமா இல்லையா? அந்த மாதிரி வெடிப்புகளையும் நாம கவனத்தில் கொள்ளலாம். ஆக பெருங்கடல்கள் ஏதோ ஒரு வகையில வெடிப்புகள் செய்யப்படுது. அந்த சமயத்துல தான் என்ன செய்யப்பட போகுது? 4வது சொல்றாரு, சமாதிகள் திறக்கப்படுகின்றன. நமக்கான நேரம் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடக்கப்பட்ட மக்களுடைய மனிதர்களுடைய ஆன்மாக்களுடைய மனிதர்களுடைய உடல்கள் சமாதிகள் இருக்குது, அது திறக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். அப்ப சமாதி திறக்கிறதுக்கு முன்னால இந்த நிகழ்வுகள்லாம் நிகழும் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்றார். இதெல்லாம் சும்மா வெறும்னு அப்படியே பார்த்து படிச்சுட்டு போறதுக்கு இல்லை. அது அரபியில இருக்குது, தமிழ்ல இருக்குது, அப்படியே நம்ம ஓதுறோம் அப்படி இல்லை. அதை நாம கற்பனை பண்ணி பார்க்கணும். இது வந்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கக்கூடிய நேரங்களாக அது இருக்கும். 4 வசனம் படிக்கிறேன், இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பேசுறோம், அது அதனுடைய அறிவு, அதனுடைய சிந்தனை, அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய பலமான வார்த்தைகள் நம்மளை வந்து வழிநடத்தக்கூடிய வார்த்தைகள் அது இருக்குது. அப்ப அதை சிந்திக்கும் போது நமக்கு அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் வரும். அவரை தவிர வேற நமக்கு தெய்வம் கிடையாது, அவரை பின்பற்றினா மட்டும்தான், அவருடைய பாதையை பின்பற்றினா மட்டும்தான் நமக்கு மீட்சி இருக்கு அப்படிங்கிறத நாம என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி வசனங்களை படிக்கும் போது நம்முடைய கற்பனை திறன்கிறது அல்லாஹ் வழங்கின தானே, நாமளே உருவாக்குனது இல்லை. எல்லாமே ஒவ்வொரு படைப்பு இருக்குது, ஒவ்வொரு படைப்புக்கு ஒரு தன்மை அல்லாஹ் வச்சிருக்கிறாரு. அதுல ஒண்ணு நமக்கு கற்பனை திறன் கொடுத்திருக்கிறார். கற்பனை நம்ம நிறைய பார்க்கலாம், பெருசா பார்க்கலாம், சிறுசா பார்க்கலாம், அதாவது மகிழ்ச்சியா இருக்கிறதுக்குள்ள விஷயங்களை பார்க்கலாம், நிறைய நமக்கு இருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்ற இந்த வாசங்கள் எல்லாம் அவர் என்ன செய்ய போறோங்கிறத சொல்றாரோ அதை கற்பனை பண்ணி பார்க்கிறது. என்ன? பெருங்கடல்கள் வெடிக்க வைக்கப்படுகின்றன, அதுக்கு பிறகு சமாதிகள் திறக்கப்படுகின்றன. எதுக்கு? நம்முடைய தீர்ப்புக்காக, நம்முடைய ஆன்மாவுக்கான தீர்ப்புக்காக. நாம எந்த வகையில நாம் இருக்கிறோம், முன்னேறி இருக்கிறோமா பின்னேறி இருக்கிறோமாங்கிறதெல்லாம் பார்ப்பதற்காக சமாதிகள் திறக்கப்படுகின்றன. சமாதிங்கிறது எல்லாருக்கும் தனித்தனி சமாதி கிடையாது. ஒரு இடத்துல அடக்கம் பண்றோம்னா ஒரு 100 பேர் அடக்கம் பண்ண முடியும்னா அந்த ஊர்ல அந்த கிராமத்துல சின்ன இடத்துல தொடர்ச்சியா பழங்காலத்துல ரொம்ப லேட்டா வரும். 3 மாசம் ஒரு மையத்து இருக்கும், 6 மாசம் ஒரு மையத்து இருந்துச்சு, வருஷத்துல இருக்கும், அதெல்லாம் பழங்காலம் இருந்துச்சு. இப்ப பார்த்தோம்னா வாரத்திலேயே கேள்விப்படுறோம். இன்னப்பா ஒரே ஓயாம மரண செய்தியா இருக்குது, எங்க பார்த்தாலும் ஒரே மரண செய்தி. நம்ம ஒரே ஒரு சின்ன ஊர் கிராமம் தான், ஆனா மாசத்துல எப்படி 2-3 போயிடுதுங்கிறத பாக்குறோம். ஏன்னா மக்கள் பெருக்கம் ஆயிட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான பெருக்கம் ஆகும்போது நாம ஒரு 100 ஸ்கொயர் அந்த சின்ன இடத்துல அடக்கம் பண்ணிட்டு இருந்தா எப்படி அந்த அடக்கங்கள் வரிசை வந்துட்டே இருக்கும் வரிசையா. 100வது ஆள் அடக்கம் பண்ணிட்டானா 101வது அடக்கம் நினைச்சு திரும்ப அந்த முதல் இடத்துக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் எங்க அடக்கம் பண்ணமோ அங்க தோண்டி பார்த்தா எலும்புகள் கிடக்கும், அதெல்லாம் வெளியே அள்ளி போட்டு திரும்ப என்ன செய்வாங்க? அதை சீர் பண்ணிட்டு திரும்ப அவர் அங்கே இறக்கிடுவாங்க, 101வது ஆளை இறக்கிடுவாங்க. இப்படி தான் திரும்ப அந்த எலும்புகள் அங்கேயே போட்டு திரும்ப மூடி வச்சிருவாங்க. அப்ப சமாதிகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனித்தனி சமாதி இல்லை, ஒரு இடத்துலயே 100கணக்கான 1000கணக்கான மக்கள் புதைந்து கிடப்பாங்க, எலும்புகளாக, கூடுகளாக, சதை இல்லாதவர்களாக. ஆனா நாம இருக்கிறாங்க, அவ்வளவுதான்.
இப்படி அங்க அடுக்கப்பட்டு இருப்பாங்க. அந்த சமாதிகள் திறக்கப்படுகின்றன. அப்படி திறக்கப்படும் என்ன அல்ல சொல்றாரு வேற வசனத்துல, பட்டாம்பூச்சிகளை போல வெளியே வருவாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பூமியில நிக்கிறதுக்கு எல்லா மனிதருக்கு இடம் இருக்காது. அப்போ பூச்சி மாதிரி பறந்துட்டு இருந்தா தான் அங்க எல்லாரும் வெளிப்பட முடியுங்கிற அடிப்படையில கோடான கோடி மில்லியனுக்கான மக்கள் அங்க என்ன செய்யப்படுவாங்க, வெளிப்படுத்தப்படுவோம். சமாதிகள் திறக்கப்படுகின்றன. அப்ப அவங்க வெளிப்படுத்தப்படுறாங்க. அப்ப என்ன நிகழுது, ஒவ்வொரு ஆன்மாவும், வசனம் 5, ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணமானது எது, மேலும் அது பின்தங்க காரணமானது எது என்று கண்டுகொள்ளும் அப்படிங்கிற. அப்பதான் கெட்டவன்லாம் பார்க்க போறோம். நல்லவனை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாமே அறிஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தத மனசுல வச்சு என்ன நிகழும், நாம என்ன நிலைமை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஓரளவுக்கு நாம நம்பி இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நாமளும் பாவி தான். ஆனா மன்னிப்பு எதிர்பார்த்திருக்கோம் அல்லாட்ட. நாம நம்பிக்கை கொண்டிருக்கோம், அதனால மன்னிங்க அப்படின்னு நல்லா கேட்க சொல்றாரு. காரணத்தை நம்ம சொல்லல, அல்லாவே கற்றுக் கொடுக்குறாரு. ரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை உண்டுள்ளோம், எனவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராகன்னு கேட்கிறோம். இது நம்ம சொன்ன துவாவா, அல்லாஹ் சொன்ன துவாவான்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்துவா. காரணத்தை சொல்லு, நம்பிக்கை உண்டீங்கன்னா உங்களை மன்னிப்பேன். அதுக்குதான் அதை சொல்றாரு அல்ல. நம்பிக்கை கொண்ட காரணத்தால மன்னிப்பேன். அதை நாம நம்பி இருக்கோம். நாம என்ன நம்ம எல்லாம் அறிஞ்சு வச்சதுனால இதான் நம்ம நிகழும், நாம அதை தப்பிச்சிருவோம், நாம மாட்ட மாட்டோம் அப்படின்லாம் நம்ம கற்பனை பண்ண முடியாது. எல்லா பாவத்துக்கு உட்பட்டவங்க தான் நாம. என்ன வித்தியாசம் மற்ற மனிதர்களுக்கு நம்மளுக்குன்னா, நாம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அவன் நம்பிக்கை கொள்ளாம இருக்கிறான். அதான் வித்தியாசம். ஆக நம்பிக்கையுடைய பாவங்களை மன்னிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்க்கறதுனால நமக்கு அந்த நிகழ்ச்சியெல்லாம் நாம அதனுடைய அச்சம், பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவர் அல்லாஹ் மன்னிச்சு நம்மளை மீட்டுக் கொள்ற வரைக்கும். ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணமானது எது என்பதை அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாரு. அப்போ அதுக்கு என்ன காரணம், ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய முன்னேற்ற காரணம் என்ன அப்படிங்கிறத அதாவது அதுல விஷயத்தான ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணமான எது என்பதை கண்டுகொள்ளும். அது என்னன்னா கடவுள் மட்டும்ங்கிற விஷயம் மட்டும்தான். எல்லா விதமான அமல்களும் விஷயங்களும் எந்த அடிப்படையில் அப்படின்னு நினைக்கி அல்லாஹ் மட்டும், அல்லாவை ஆதரிக்கக்கூடிய, அல்லாவை மட்டும் வழிபடக்கூடிய விஷயம்தான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு காரணமா இருக்கும். கடவுளை நம்புவது, அவருடைய தன்மையை நம்புவது, அந்த நம்பிக்கை அடிப்படையில நாம காரியங்களை செய்வது, அமல்கள் செய்வது, இதெல்லாம் தான் காரணமா இருக்க போகுது நம்முடைய ஆன்மாவுடைய முன்னேற்றத்திற்கு. அதே சமயத்துல பின்தங்க காரணமான எது என்பதையும் கண்டுகொள்ளுங்கிறார். ஒரு ஆன்மா பின்தங்கி இருக்குதுன்னா அது கடவுள் நம்பிக்கை இல்லாததா இருக்கும், அல்லது கடவுள் நம்பிக்கையோட சேர்த்து இணை வழிபாடு செஞ்சதா இருக்கும், அல்லது கடவுளை அறியாத ஒண்ணா இருக்கும். இப்படி பல வகையில அந்த ஆன்மா பின்தங்க காரணமா இருக்குது. கடவுளை அறிஞ்சவன் டைம் ஆயிடுச்சு. அப்போ நம்முடைய ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய முன்னெடுத்து என்ன கடவுளை வழிபடுவதுதான் அது காரணமா இருக்குது. அதுல நாம உறுதியா இருக்கணும். அந்த அடிப்படையில் நம்ம காரியம் செய்யறோம். நாம தர்மம் செய்யறோம், ஏழைகளை உணவளிக்கிறோம், அனாதையை ஆதரிக்கிறோம். அதுக்கு என்ன காரணம், யாருமே நம்ம சொந்தக்காரன் கிடையாது, யார் யாரோ எங்கேயோ உள்ளவங்க வராங்க செய்யறோம். அதுக்கு என்ன காரணம், கடவுள் நம்பிக்கை தான். அல்ல நமக்கு அது ஏவி இருக்கிறாரு, ஏவனவர் நமக்கு சொல்றாரு, அதை நம்ம செய்யறோம். அப்ப நம்பிக்கை அடிப்படையில் நம்ம செய்யறோமா இல்லையா, இதெல்லாம் நம்முடைய ஒவ்வொரு காரியமுமே. இந்த மாதிரி சாம்பிளா 3 சொல்ற மாதிரி நிறைய காரியங்கள், ஒரு வழி செல்லக்கூடிய காரியமா இருக்கட்டும், ஒரு வழிபோக்கு இருக்கு, இல்லை ஒரு தெரியாத இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்தால் கூட சில பயணி வருவாங்க, அவங்க திரு முடிக்கிறத பார்த்தா நமக்கு தெரியும் எந்த ஊருக்கு என்ன பஸ்ஸில் போனே தெரியாது. அப்போ நமக்கு அதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால், நமக்கு பரிச்சயமாக இருந்தால் நாம நினச்சி ஈஸியாக அவங்கள கவர் பண்ணி சொல்லிடுவோம், இந்த நம்பரில் போங்க உங்களுக்கு இது போவோம். அது ஒரு வழிகாட்டுதல் நம்ம செய்வோம். இதெல்லாம் எந்த அடிப்படையில், கடவுள் நமக்கு நன்மையை ஏவும்படி ஏவுறாரு. அந்த அடிப்படையில் ஒரு சின்ன சின்ன எந்த ஒரு கல் முழு ரோட்டில் கடந்தாலும், சாலையில் ஒரு தடுப்பாக இருந்தாலும், சாலையில் போகிற கல் கடந்தாலும் விழிச்சிடும், அதை நீக்கி வைக்கக்கூடிய ஒரு காரியம் செய்கிறோம்னா எல்லாமே அல்லாவை ஈமான் கொள்வதின் அடிப்படையில் நம்ம செய்கிறத. அப்போ நம்முடைய ஆன்மாவை முன்னேற்றுவதற்கு காரணம் எதுன்னா கடவுளை நம்பிக்கை கொள்வது, அவரை மட்டும் நம்பிக்கை கொள்வது, அவரை மட்டும் வழிபடுவது தான் அதற்கு காரணமா இருக்குது. அதே சமயத்துல நம்பிக்கை கொள்ளாத ஒருத்தன் அதை அறிஞ்சிக்கிறான், காரணத்தை அறிகிறதுக்கு பின்தங்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் நம்பிக்கை இல்லாம எந்த அமலும் செய்யாம விட்டுருவான். அமல் செஞ்சாலுமே கடவுள் நம்பிக்கையோடு செய்ய மாட்டான். ஒரு சேவை செஞ்சாலும், பொதுவான ஒரு நபராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாம அவன் செய்யறது அது பயனற்ற உண்டுன்னு சொல்றார். மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதி அப்படிங்கிறார். அந்த மாதிரி அவனுடைய அமல்கள் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. அது பின்னுக்கு காரணம் என்னங்கிறது அவன் அங்க போய் கண்டுகொள்வான். நாம் அல்லாவோட கிருபையால் நமக்கு இப்போ எல்லாம் நம்ம என்ன கொடுத்துருக்க, அலாட்டு கொடுத்துருக்கிறாரு, எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. நாம் அதை பார்த்துருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்மளை முற்று முழுக்க
நம்முடைய வாழ்வுல கடவுளை மட்டும் வழிபடக்கூடிய இருந்து அந்த அடிப்பில் நம்ம அமல்கள் செஞ்சு நம்முடைய ஆன்மாவுக்கு முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் நமக்கு அதற்கு அருளும் கிருபையும் செய்வாராகன்னு பிரார்த்தனை செய்து இந்த உபதேசத்தை நிறைவு செய்வோம். வார்த்தையின் புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும். நல்ல 2280 நடக்க வேண்டியத உங்க மூலமா எல்லாம் இப்ப வந்து பயன் பண்ண வச்சுட்டாங்கல்ல. ஆமா, அது வந்து அத ஒரு கற்பனையில வந்து சொல்லணும் இல்லையா, நமக்கு புரியுற மாதிரி. மாஷா அல்லாஹ், ஒரு நல்ல நினைவூட்டல் இது.